ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மேக்ஸ் டாப்பிக்கில் அளவியல். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு சதுரத்தின் பக்க அளவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு மற்றும் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? சதுரத்துடைய பக்க அளவு. ஸோ பக்க அளவு அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? அவருடைய பரப்பளவும் சுற்றளவும் கேட்குறாங்க. ஸோ சதுரத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா ஏ ஸ்கொயர். இது நோட் பண்ணிக்கோங்க. சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஏ ஸ்கொயர்னா என்ன பண்ணிக்கணும்? ஏன்றது எவ்வளோ நமக்கு வேல்யூ? 10ங்களா? அப்போ 10 ஸ்கொயர். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர்னாலே அந்த வேல்யூவை 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 10 10 100. ஸோ சதுரத்தின் பரப்பளவு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஏன்னா சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வரணும். அப்போ சதுரத்தின் பரப்பளவு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது சதுரத்தின் சுற்றளவு. ஸோ சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா 4a. இது நோட் பண்ணிக்கோங்க. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா 4a. ஓகேங்களா? ஸோ 4 இன்ட்டு ஏ வேல்யூ என்ன? 10ங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா 4 இன்ட்டு 10 40 சென்டிமீட்டர் ஆகும். ஸோ சதுரத்தின் பரப்பளவு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சுற்றளவு 40 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த வேல்யூவில் நமக்கு கிவன் டேட்டா என்ன? பக்க அளவு ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பக்க அளவு அப்படின்றது என்ன நம்ம அசீவ் பண்ணிக்கணும்? ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? பரப்பளவும் சுற்றளவும் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4a. அப்படியே நீங்கள் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இவ்வளோதான் இது நமக்கு சதுரம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, ஃபஸ்ட்டு சம் நாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ. 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது பரப்பளவு, 40 சென்டிமீட்டர்ன்றது சுற்றளவு. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் சம் பாருங்க. ஒரு சதுர வடிவ விளையாட்டு திடலின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க 2000 மீட்டர். அதனுடைய பரப்பளவை அதாவது ஏற்கணக்கில் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஷேப் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கொஸ்டின் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா என்ன ஷேப் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே என்ன ஷேப் இருக்குது? சதுர வடிவம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ஷேப் அப்படின்றது சதுரம். ஓகே, சதுரத்துடைய என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு 2000 மீட்டர். அப்போ சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4a. 4a ஈக்குவல் டு 2000. இப்போ இதில் நம்ம ஏ கண்டுபிடிக்கலாங்களா? a ஈக்குவல் டு 2000 டிவைடட் பை இந்த 4 கீழே கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா இது பெருக்கல்ல இருக்குது. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரப்போ டிவைடில் வந்துடும். இது கேன்சல் பண்ணுங்கள். ஒரு நாள் 4, 5 நாள் 20, 00. அப்போது ஒரு பக்கம் அப்படின்றது எவ்வளோ? 500 சென்டிமீட்டர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? பரப்பளவை ஏற்கணக்கில் காண்க. அவங்க பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். அப்போ ஏ எவ்வளோ? 500. அப்போ 500 ஸ்கொயருங்களா? ஸோ இது ஸ்கொயர் பண்ணுங்கள் பார்க்கலாம். 500 இன்ட்டு 500 எவ்வளோ வரும்? 5 5 25, 4 0 போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு 2,50,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வருதுங்களா? ஆக்சுவலி நமக்கு கொடுத்துருக்கிறது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே மீட்டரில் தான் எடுத்துக்கணும். மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இது மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு ஏர் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னாக்கா 100 சதுர மீட்டர். ஒரு ஏர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா 100 சதுர மீட்டர் அப்படின்ற மாதிரி கணக்கில் வரும். அப்போது அதாவது சதுர மீட்டர் அப்படின்னாலும் மீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஒரு மீட்டர் ஸ்கொயர், ஒரு சதுர மீட்டர் அப்படின்றது எவ்வளோ? அதாவது ஒரு ஏர். ஓகேங்களா? இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஒரு ஏர் அப்படின்றது எவ்வளோ சதுர மீட்டர்? 100 சதுர மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த டேட்டா தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் இந்த சம்முக்கான ஆன்சரை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏருடைய வேல்யூ என்ன? 100 சதுர மீட்டர் ஈக்குவல் தான் ஒரு ஏர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எவ்வளோ இருக்குது? இங்கே 2,50,000 சதுர மீட்டர் இருக்குங்களா? 2,50,000 சதுர மீட்டர் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு ஏர் 100 சதுர மீட்டர் அப்படின்னாக்கா அப்போ இதெல்லாம் 100ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிங்களா? அப்போ 2500 ஏர் என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? 2500. புரியுதுங்களா என்ன அப்படின்றது? இப்போது நமக்கு பரப்பளவு 2,50,000 சதுர மீட்டர் கிடச்சிருச்சு. 100 சதுர மீட்டர்ன்றது ஒரு ஏர்.
ஓகேங்களா. அப்போ 2,50,000 சதுர மீட்டர்ன்றது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா. ஸோ என்ன அப்படின்னாக்கா 2,50,000 சதுர மீட்டர் ஈக்குவல் டு, இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிற பாருங்களேன். ஃபஸ்ட்டு நமக்கு 100 சதுர மீட்டர் எவ்வளோ, ஒரு ஏர். ஓகேங்களா. ஒரு ஏருன்றது 100 சதுர மீட்டருக்கு ஈக்குவலாக சொல்லலாம். ஓகே. அப்போ ஒரு சதுர மீட்டர் எவ்வளோ வரும், 1/100 ஏர். ஓகேங்களா. புரியுதுங்களா. இந்த 100 நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகே. அடுத்தது நமக்கு வந்து எவ்வளோ சதுர மீட்டர் இருக்குது, 2,50,000 சதுர மீட்டர் இருக்குது. அப்போ 2,50,000 சதுர மீட்டர்னா என்ன பண்ணிக்கணும், 2,50,000 டிவைடட் பை 100. புரியுதுங்களா. ஸோ என்ன அப்படின்னாக்கா இந்த சதுர மீட்டருக்கு பதிலாக வந்து இன்ட்டு 2,50,000 இன்ட்டு 1/100 ஏர் அப்படின்றத நான் போடுறேன். புரியுதுங்களா. ஓகேங்களா ஃபிசர், புரியுதுங்களா. நான் வேணா உங்களுக்கு திரும்ப வேணா சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் மேக்ஸுனாலே கொஞ்சம் பயப்படுற பேர் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்லேருந்து சம் போடலாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, சதுர வடிவத்துடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் சதுரத்துடைய சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2000 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன, 4a. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன, 4a. 4a ஈக்குவல் டு 2000 மீட்டர். இதில் நம்ம வந்து ஏ கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ ஏ ஈக்குவல் டு 2000 டிவைடட் பை 4 மீட்டர் அப்படின்னாக்கா இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், 500 மீட்டர் அப்படின்னு வருங்களா. இவ்வளோ வருது, 500 மீட்டர். ஓகே. இப்போ நமக்கு பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர். அப்போ ஏ வேல்யூ என்ன, 500. ஓகேங்களா. அப்போ 500 மீட்டர் இன்ட்டு 500 மீட்டர். இதை இது பண்ணோம் அப்படின்னாக்கா 2,50,000 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. இது மீட்டர் ஸ்கொயர் எழுதலாம் அல்லது சதுர மீட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஒரு சதுர மீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது நமக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கனாக்கா ஏரில் கேட்டிருக்காங்க. பரப்பளவை ஏர் கணக்கில் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 சதுர மீட்டர் அப்படின்றது ஒரு ஏர். ஓகேங்களா. அப்போ இதுலேருந்து ஒரு சதுர மீட்டர்னா என்ன பண்ணிக்கலாம், 1/100 ஏர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. நமக்கு வந்து எவ்வளோ சதுர மீட்டர் இருக்குது, 2,50,000. இந்த சதுர மீட்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சதுர மீட்டருக்கு பதிலாக இன்ட்டு 1/100 ஏர் அப்படின்னு போட்டுக்கலாங்களா. சூப்பர். இப்போது இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, 2,500 ஏர். இதுதான் நமக்கு ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி, 2,500 ஏர் என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா. ஸோ புரியுதான்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் சம் பாருங்கள். நீளம் 8 மீட்டர் அகலம் 5 மீட்டர் உள்ள செவ்வகத்துடைய பரப்பளவு சுற்றளவு கேட்குறாங்க. ஸோ கிவன் ஷேப் என்ன அப்படின்னாக்கா செவ்வகம். ஸோ செவ்வகம் அப்படின்னாலே செவ்வகத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, செவ்வகத்துடைய பரப்பளவு ஃபார்முலா அப்படின்றது நீளம் இன்ட்டு அகலம், லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகேங்களா. லென்த் இன்ட்டு பிரெத்து, நீளம் இன்ட்டு அகலம் தான் செவ்வகத்தின் பரப்பளவு. ஓகேங்களா. ஸோ நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டா நீளம் 8 மீட்டர் அகலம் 5 மீட்டர். ஓகேங்களா. நீளம் 8 மீட்டர் அகலம் 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். நீளம் பதில் 8 அகலம் பதில் 5 போட்டிங்க அப்படின்னாக்கா 40. ஸோ 40 மீட்டர் ஸ்கொயர். இங்கேயே மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்குன்னு தெரியுதுங்களா. 8 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர். ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு எப்பயுமே நமக்கு பரப்பளவுன்றது ஸ்கொயரில் தான் வரும், யூனிட்ன்றது அலகு. ஓகேங்களா. ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன, எல் இன்ட்டு பி. லென்த்து வந்து 8 மீட்டர் கொடுத்துருந்தாங்க, பிரெத்துன்றது அகலம் 5 மீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஓகே. அடுத்தது செவ்வகத்துடைய சுற்றளவு கேட்டிருந்தாங்களா. ஸோ செவ்வகத்துடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன, செவ்வகத்தின் சுற்றளவு 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன, 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. ஓகேங்களா. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 இன்ட்டு லென்த் என்ன 8 பிளஸ் பிரெத்து 5 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 8 5 கொடுனாக்கா 13. ஸோ 13 2 பேருக்குனாக்கா 26 மீட்டர். ஓகேங்களா.
ஸோ சுற்றளவுன்றது நமக்கு வந்து மீட்டரில் தான் யூனிட் வரும். ஓகேங்களா? ஏன்னா 8 மீட்டரையும் 5 மீட்டரையும் கூட்டுறீங்க. அப்போ 13 மீட்டர் இருக்குது. அப்போ 13 மீட்டர் இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ணாக்கா 13 2 26 மீட்டர். ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு ஆன்சர் இது, செவ்வகத்தின் சுற்றளவு ஆன்சர் இது, கிவன் டேட்டா இது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா L இன்ட்டு பி, சுற்றளவு ஃபார்முலா 2 × L + B. சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா A², சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா 4A. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா L இன்ட்டு பி, செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2 × L + B. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓகே, 4th சம் பாருங்க. செவ்வகத்தின் நீளம் 10 மீட்டர், அகலம் 8 மீட்டர். அதை சுற்றி வெளிப்புறமாக 1 மீட்டர் அகலம் உள்ள ஒரு சீரான பாதை அமைக்கப்படுகின்றது எனில் அந்த பாதையோட பரப்பளவு மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இது வந்து நமக்கு 4வது சம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு செவ்வகம் இருக்குப்பா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு செவ்வகம்ன்றது இருக்குது. அதோடைய நீளம் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 10 மீட்டர், அகலம் எவ்வளோ சொல்கிறாங்க 8 மீட்டர் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த செவ்வகத்தை சுற்றி வெளிப்புறமாக, ஓகேங்களா, வெளிப்புறமாக எவ்வளோ 1 மீட்டர் சொல்கிறாங்க. 1 மீட்டர் அகலம் உள்ள ஒரு சீரான பாதை அமைக்கிறாங்களாம். அப்போ இதை சுற்றி நமக்கு 4 பக்கமும் வந்து 1 மீட்டர் அப்படின்ற மாதிரி இதில் வந்து பாதை அமைக்கிறாங்க. பாதை அமைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே நமக்கு 1 மீட்டர், அதாவது இதுலேருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸு, இதுலேருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸு, இதுலேருந்து நமக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாதை அமைச்சாச்சு. கரெக்டுங்களா? ஸோ உள்ளன்னு நம்ம பார்த்தோன்னாக்கா செவ்வகத்துடைய நீளம்ன்றது 10 மீட்டர், அகலம்ன்றது 8 மீட்டர். ஓகேங்களா? இப்போ வெளியில் ஒரு செவ்வகம் வருதுங்களா? இப்போ வெளியில் உள்ள செவ்வகத்துடைய நீளம் என்ன அப்படின்னாக்கா இதோடைய இது எவ்வளோ 10. அது இல்லாமல் வந்து இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 இருக்கா? அப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ வரும்? 12 மீட்டர்ன்றது வெளி செவ்வகத்துடைய நீளம் வரும். அப்போ வெளி செவ்வகத்துடைய அகலம் எவ்வளோ அப்படின்னாக்கா இது மட்டும் எவ்வளோ 8 ப்ளஸ் இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 கூட்டணும் அப்படின்னாக்கா 10. அப்போ அகலம் வெளி செவ்வகத்துடைய அகலம்ன்றது 10 மீட்டர். ஓகேங்களா? அவங்க கேட்கறது இந்த பாதையுடைய பரப்பளவு கேட்குறாங்க. இந்த இது இருக்குங்களே, இதோடைய பரப்பளவு என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இந்த பாதையின், புரியுதுங்களா, இந்த பாதையுடைய பரப்பளவு தான் கேட்குறாங்க. அப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா வெளிப்புறமாக இருக்குங்களே, வெளிப்புறமாக உள்ள செவ்வகத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிங்க. அடுத்து உள்புறமாக இருக்கிற செவ்வகத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு இந்த பரப்பளவுலேருந்து இதோடைய பரப்பளவு மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரிமைனிங் வேல்யூ எதுவோ அதுதான் வந்து இந்த பாதையுடைய பரப்பளவு. ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு வெளி செவ்வகம்ன்றது L × B அப்படின்னு எடுத்துக்கோங்க, மைனஸ் உள்புறமாக உள்ள செவ்வகத்தின் பரப்பளவு ஸ்மால் L × B அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ வெளியில் உள்ள லென்த் எவ்வளோ 10 மீட்டர். ஓகேங்களா? இன்ட்டு அகலம் எவ்வளோ, வெளியில் உள்ள நீளம்ன்றது 12 மீட்டர். ஓகேங்களா? ஸோ 12 மீட்டர் இன்ட்டு அகலம்ன்றது 10 மீட்டர் மைனஸ் உள்ளன்றது 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் கொண்டது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாக்கா நமக்கு என்ன வரும்? 120 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 80 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 120ல் 80 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 40. ஓகேங்களா? ஸோ 40 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன? 40. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து இவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாதை அமைக்கிறோம். பாதை அமைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெளியில் ஒரு செவ்வகம்ன்றது கிரியேட் ஆகிடும். அப்போ வெளியில் உள்ள செவ்வகத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிங்க, அடுத்தது உள்ளே இருக்கிற செவ்வகத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த பாதையுடைய பரப்பளவு ஆகும். அதே மாதிரி நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னது, இதோடைய லென்த்தை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இங்கே ஒரு 10 மீட்டர் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, அப்போ 10 + 1 11, 11 + 1 12 அப்படின்ற மாதிரி இந்த டேட்டா மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து 8 மீட்டர் இருக்குது. ஸோ இங்கே 1 இங்கே 1ன்றப்ப 8 + 2 10 மீட்டர்ன்றது அகலம் வரும். இதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி சம்ம நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 40 சதுர மீட்டர். ஓகேங்களா? 40 சதுர மீட்டர் சொல்லலாம், அல்லது மீட்டர் ஸ்கொயர் இங்கிலீஷில். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், 5th சம் பாருங்கள். ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 11 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர் நீளமுடையவை எனில்
அந்த முக்கோணத்துடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ செங்கோண முக்கோணம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு செங்கோண முக்கோணம். ஓகேங்களா? செங்கோண முக்கோணம்னால இதுதான் நமக்கு செங்கோண முக்கோணம். ஓகேங்களா? அதில் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் அப்படின்றது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 11 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போது இதுதான் வந்து கோணம். ஓகேங்களா? அப்போ இது வந்து 11 சென்டிமீட்டர் இதுவும் 28 சென்டிமீட்டர்ன்றது ஹைட்டும் வந்துடும். ஸோ இது கீழே இருக்கிறது வந்து என்னது? பேஸு. இது வந்து ஹைட்டு ஹெச். ஓகேங்களா? ஸோ இந்த கோணத்தை தாங்குகின்ற பக்கங்கள் அப்படின்றது 11 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர். இதை விட இந்த ஹைட்டு தான் அதிகமாக இருக்கும் கோணம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. எனில் இந்த முக்கோணத்துடைய பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா அப்படின்றது ஆஃப் பிஹெச். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஆஃப் பிஹெச். நோட் பண்ணிக்கோங்க. செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னாக்கா ஆஃப் பிஹெச். அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. 1/2 இன்ட்டு பேஸ் என்ன? 11, ஹைட் என்ன? 28. ஸோ இது கேன்சல் பண்ணுங்க. 4 2 4 2 8. அப்போ நமக்கு என்ன வருது? 11 இன்ட்டு 14. இதை மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 11 4 44, 1 11 11, 154. 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது தமிழில் வந்து சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ 154 எங்கே இருக்குது? இது இருக்குங்களா? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் 154. அப்போ நீங்கள் இதை எப்படி இது பண்ணிக்கணும்? செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறீங்க, அதோடைய பரப்பளவு கேட்குறாங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு என்ன அப்படின்றத நீங்கள் ஞாபகப்படுத்தணும். ஆஃப் பிஹெச் அப்படின்றது டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்து என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 11 இன்ட்டு 28 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக ஆன்சரை கொண்டு வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு ஆஃப் பிஹெச். இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? சதுரம், சதுரத்தின் பரப்பளவு a ஸ்கொயர், சதுரத்தின் சுற்றளவு 4a, செவ்வகத்தின் பரப்பளவு l இன்ட்டு b, செவ்வகத்தின் சுற்றளவு 2 இன்ட்டு l ப்ளஸ் b. அடுத்தது செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு ஆஃப் பிஹெச். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நாம் இந்த ஷேப்போடைய ஃபார்முலாஸ் நோட் பண்ணியிருக்கோம், சம்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 6வது சம் பாருங்கள். ஒரு சமபக்க முக்கோணத்துடைய உயரம் கொடுத்துருக்காங்க 6√6 சென்டிமீட்டர் அப்படின்னாக்கா அதோடைய பரப்பளவு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ நாம் அடுத்த ஷேப் என்ன பார்க்க போகிறோம்? சமபக்க முக்கோணம். ஓகேங்களா? ஸோ எல்லா பக்கமும் சமமாக இருந்தாக்கா அதுதான் சமபக்க முக்கோணம் சொல்லுவோம். அதோடைய உயரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? √6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? √3/4a ஸ்கொயர். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா √3/4a ஸ்கொயர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே வந்து a இருக்கானாக்கா கிடையாது. ஸோ நாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. சமபக்க முக்கோணத்தின் உயரம். ஓகேங்களா? சமபக்க முக்கோணத்துடைய உயரம் h = √3/2 இன்ட்டு a. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சமபக்க முக்கோணத்தின் உயரம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா √3/2a. ஸோ நமக்கு வந்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? √6 கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு √3/2 இன்ட்டு a. இப்போ நமக்கு a தான் வேணும். அப்போ a மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அப்போ √6 இன்ட்டு 2 டிவைடட் பை √3. இது என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுதுங்களா? இந்த a மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 2வை இங்கே கொண்டு போயிட்டேன். √6 இன்ட்டு 2 டிவைடட் பை √3. ஓகேங்களா? ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போது இங்கே நமக்கு √3 இருக்கா, இங்கே √6 இருக்குது. ஸோ நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா √3 இன்ட்டு √2 இன்ட்டு 2 டிவைடட் பை √3 இந்த மாதிரி போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அதாவது இந்த √6 அப்படின்றத 3 2 6ங்களா, 3 2 6 அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். √6 அப்படின்றத எப்படி போட்டுக்கலாம்? √3 இன்ட்டு 2 3 2 6ன்னு போடலாங்களா? ஏன் நான் அந்த மாதிரி பிரிக்கிறேன் அப்படின்னாக்கா இங்கே √3 இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி கொண்டு வரேன். ஸோ √3 இன்ட்டு √2 அப்படின்ற மாதிரி தனித்தனியாக எழுதிக்கலாம். இப்போ இந்த √3 இந்த √3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது?
a equal to 2 root 2. இப்போ நமக்கு a வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா root 3/4 a ஸ்கொயர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? root 3/4 a ஸ்கொயர். அப்போது root 3/4 இன்ட்டு a ஸ்கொயர்னா 2 root 2 த ஹோல் ஸ்கொயரா? ஓகே. இப்போ root 3/4 இதை ஸ்கொயர் பண்ணுங்களா பார்க்கலாம். 2 ஸ்கொயர் பண்ணாக்கா 4. இப்போ இது வந்து நமக்கு வந்து என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா ஆன்சர் என்னது? 2 root 3 அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். ஸோ சதுரத்தின் பரப்பளவு சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா 2 root 3. புரியுதுங்களா ஆஃபீஸர்? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா? நமக்கு கிவன் டேட்டா ஹைட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹைட்டுக்கான ஃபார்முலா என்ன? சமபக்க முக்கோணத்தின் உயரம் ஃபார்முலா என்ன? h = root 3/2 இன்ட்டு a. ஓகேங்களா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் a வேல்யூ கொண்டு வந்துட்டேன். இந்த a வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? root 3/4 a ஸ்கொயர். ஸோ அதில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நாம் 6 சம் பார்த்துருக்கோம். இப்போ 7வது சம் பாருங்கள். ஒரு அசமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவு 144 மீட்டர் மற்றும் அதன் பக்கங்களின் விகிதம் 3:4:5 எனில் அதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அசமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அசமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? அசமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா 144 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பக்கங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அசமபக்க முக்கோணத்துடைய அந்த பக்கங்களுடைய விகிதம் என்னவா இருக்கு அப்படின்னாக்கா 3:4:5 அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. எனில் பரப்பளவு என்ன கேட்குறாங்க. எனில் அசமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு என்ன? இதுதான் நமக்கு வந்து கிவன் டேட்டா. ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை நீங்கள் எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கத்தை வச்சு நம்ம வந்து எப்படி சம கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே. இப்போ நமக்கு 3 பக்கங்கள் விகிதம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3:4:5. அப்போ என்ன பண்ணிக்கணும்? ஆன்சர் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். பக்கங்களுடைய விகிதங்களை நம்ம என்னமா எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா ரேஷியோவை பக்கங்களின் விகிதங்கள் அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா 3x 4x 5x இந்த மாதிரி நாம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது சுற்றளவு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 144. ஸோ சுற்றளவுனாலே பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவு. ஸோ எத்தனை பக்கம்? முக்கோணம்னாலே 3 பக்கம். முக்கோணம்னாலே 3 பக்கம் முடியுது. அந்த 3 பக்கங்களுடைய ரேஷியோ தான் இது கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 பக்கங்களின் விகிதங்களின் கூடுதல் தான் என்னது? 144. ஓகேங்களா? ஸோ சுற்றளவு அப்படின்னாலே என்ன அப்படின்னாக்கா பக்கங்களின் கூடுதல். சுற்றளவு அப்படின்னாலே என்னது? பக்கங்களின் கூடுதல் தான் என்ன அப்படின்னாக்கா சுற்றளவு அப்படின்றது. இது நமக்கு கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 3x + 4x + 5x = 144. ஓகேங்களா? ஏன்னா 3 பக்கங்களின் கூடுதலானது சுற்றளவு ஆகும். அப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 12. ஓகேங்களா? ஸோ 12x = 144 அப்படின்னாக்கா இப்போ இதில் x வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 144 / 12. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 12 12 மீதி 2 12 24. அப்போ எக்ஸோட வேல்யூன்றது 12. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 12 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது அசமபக்க முக்கோணத்துடைய பக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 × 12 12 3 36 மீட்டர். அடுத்தது 4x. அப்போ 4x அப்படின்ற இது வந்து 3x 4x அடுத்தது 5x. ஓகேங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 12 நாள் 48 மீட்டர். அடுத்து 5x எக்ஸுக்கு பதிலாக 12. அப்போ 5 12 60 மீட்டர். ஓகேங்களா? ஸோ பக்கங்கள் நாம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பரப்பளவு அசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அசமபக்க முக்கோணத்துடைய ஓகேங்களா முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா √S ×
எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இதுதான் நமக்கு அசம பக்க முக்கோணத்துடைய பரப்பளவு. ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இது நமக்கு பரப்பளவு நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபார்முலா நீங்கள் தெரியாமல் அளவியல் பொறுத்த வரைக்கும் போட முடியாது. ஓகேங்களா? இப்போது எஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏ தெரியும். அதாவது ஏ என்ன 36 மீட்டர், பி என்ன இங்கே இருக்குங்களா 48 மீட்டர், அடுத்து சி என்ன 60 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு எஸ் தெரியாது. எஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அசம பக்கம் முக்கோணனால இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த ஃபார்ம்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். 36 பிளஸ் 48 பிளஸ் 60 டிவைடட் பை 2. ஸோ கூட்டுங்க பார்க்கலாம். 36 48 60 கூட்டணும் அப்படின்னாக்கா 8 6 14 1 10 13 14 144. ஓகேங்களா? ஸோ 144 டிவைட் பை 2 போட்டோம்னாக்கா 72. கரெக்டுங்களா? ஸோ எஸ்ன்றது எவ்வளோ வருது? 72 வருது. அப்போ இதை எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போது ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா? எஸ்ஸுக்கு பதிலாக 72 போட்டுக்கிட்டேன், ஏக்கு பதிலாக 36, பிக்கு பதிலாக 48, சிக்கு பதிலாக 60 போட்டாச்சு. இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணணும். ரூட் ஆஃப் 72 இன்ட்டு 72ல் 36 மைனஸ் பண்ணுங்கள். 72ல் 36 மைனஸ் பண்ண என்ன வரும்? 12ல் 6 போச்சுன்னா 6, 6ல் 3 போச்சுன்னா 3, 36. ஓகேங்களா? இன்ட்டு 72ல் 48 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன வரும்? 8 4 12 2 24 வரும். ஓகே, அடுத்தது 72ல் 60 மைனஸ் பண்ணுங்க 12. ஓகேங்களா? இப்போ 72 36 24 12 இந்த மாதிரி வந்துருச்சுங்களா? இப்போ இதை என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குது? ரூட்டுக்குள்ளே ரூட் ஆஃப் 72 இன்ட்டு 36 இன்ட்டு 24 இன்ட்டு 12 இதுதான் நமக்கு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இங்கே தான் நீங்கள் வந்து ட்ரிக் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே 72 இருக்குது, இங்கே 36 இருக்குது. அப்போ இது வந்து 72ன்றதை நம்ம வந்து 36 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டுக்கலாம். 36 இன்ட்டு 2 அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன் மேம் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாக்கா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே 24 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ரெண்டுமே வந்து கண்டிப்பாக 6ஆல் வந்து இதாகுமா? 6 நாள் 24 வரும். அடுத்தது 6 12 வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ ரூட்டுக்குள்ளே 36ன்றது இருக்குங்களா? ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 36 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? இதை அப்படியே நம்ம இப்படி எழுதி பார்க்கலாம். இருங்க, 36 இன்ட்டு 2 இன்ட்டு 36 இன்ட்டு 6 இன்ட்டு 4 இன்ட்டு 6 இன்ட்டு 2. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இதுக்கு என்ன 36க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 6 வருங்களா? 6 6 36. ஓகே, அடுத்தது இந்த ரூட்டும் அப்படியே தான் இருக்கும். அடுத்தது பெருக்கல் 36க்கு ரூட் எடுத்துனாக்கா 6 பெருக்கல் 4க்கு ரூட் எடுத்துனா 2, 4க்கு ரூட் எடுத்தால் 2. இந்த ரூட் 6ன்றது அப்படியே தான் நமக்கு வரும். அடுத்தது இங்கே என்ன வரும்? ரூட் 6 இன்ட்டு ரூட் 2. ஏன்னா இதுக்கு நம்ம வந்து ரூட் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணலாம்? 6 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். 6 6 36, 6 6 36 போட்டுக்கலாம். அடுத்தது ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2 இருக்குது. அப்போ ரூட் 2 மல்டிபிள் பண்ணாக்கா என்ன வரும் நமக்கு? 2. ஏன்னா ரூட் 4 வரும். அப்புறம் அது வந்து 4க்கு ரூட் 8னாக்கா 2. ஓகேங்களா? ஸோ இதுவும் முடிஞ்சிச்சு. இன்னும் ஃபைனலாக என்ன இருக்குது? ரூட் 6 இன்ட்டு ரூட் 6 இருக்குது. அப்போ இது எடுத்து பெருக்குனா என்ன வரும்? நமக்கு 6 தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது இன்ட்டு 2. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். 6 12 12 24. ஸோ 24 இன்ட்டு 36 பெருக்கணும் அப்படின்னாக்கா 6 4 24 2, 2 6 12 14, 4 3 12 1, 2 3 6 6 1 7, 4 6 8. ஸோ 864ன்றது தான் ஆன்சர் இதுக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் எடுப்பில் வந்துருமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் யோசித்து போட முடியும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு புரியுதுங்களா தெரியல. இங்கே 36 இருக்குங்களா? 36க்கு ரூட் எடுத்துனா என்ன வரும்? 6. அடுத்து 2க்கு ரூட் எடுக்க முடியாது, அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். 36 ரூட் எடுத்துனாக்கா 6. அடுத்தது 6க்கு ரூட் எடுக்க முடியாது, அதை அப்படியே வச்சுக்கிட்டேன்.
4க்கு ரூட் எடுத்தனாக்கா 2, அப்போ 2√6ன்னு போட்டுக்கிட்டேன். அடுத்தது 6க்கு ரூட் எடுக்கணும்னா முடியாது, 2க்கு ரூட் எடுக்கணும்னாக்கா முடியாது, அதை அப்படியே போட்டாச்சு. இப்போது 6 தனித்தனியாக இருக்குது, அப்போ 2 மல்டிபிள் பண்ணாக்கா 36. இங்கே √2 இங்கே √2 இருக்குது. ஸோ √2 மல்டிபிள் பண்ணோம்னாக்கா 2 தான் வரும். அடுத்தது √6 மல்டிபிள் பண்ணாக்கா 6 தான் வரும். அடுத்து இங்கே ஒரு 2 இருக்குது. அவ்வளோதான் ஆஃபீஸர், புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து மொத்தம் வந்து எத்தனை சம் பார்த்துருக்கோம்? 7 சம் பார்த்துருக்கோம். ½ hour ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 7 சம்மில் நாம் என்னென்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த 7 சம்மில் நாம் சதுரம் பார்த்தோம். சதுரத்துடைய பரப்பளவு ஃபார்முலா a², சதுரத்துடைய சுற்றளவு ஃபார்முலா 4a. அடுத்து செவ்வகத்துடைய பரப்பளவு ஃபார்முலா l×b, செவ்வகத்துடைய சுற்றளவு ஃபார்முலா 2×l+b. அடுத்தது என்ன பார்த்தோம்? சமபக்க முக்கோணம். ஓகேங்களா? ஸோ சமபக்க முக்கோணம்னாலே சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? √3/4a². சமபக்க முக்கோணத்துடைய உயரம் ஃபார்முலா என்ன? √3/2 × a. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அசமபக்க முக்கோணம் பார்த்தோம். அசமபக்க முக்கோணம் பொறுத்த வரைக்கும் பரப்பளவு ஃபார்முலா என்ன? அசமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு √s × s - a × s - b × s - a. இதுதான் நமக்கு பரப்பளவு ஃபார்முலா. அடுத்தது s = a + b + c / 2. இது அசமபக்க முக்கோணத்துக்கு நம்ம பார்த்தோம். அடுத்து செங்கோண முக்கோணம் பார்த்தோமா? செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? ½ செங்கோண முக்கோணத்து பரப்பளவு ஃபார்முலா என்ன? ½ ஸோ நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் நான் சொன்ன சம்மு எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஃபார்முலா மைண்டில் படிச்சிடணும். அடுத்தது சம்மு வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு 3 டைம் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் எடுங்க. ஓகேங்களா? எடுத்தீங்கனாலே வந்து மேக்ஸ்ன்றது உங்களால் ஈஸியாகவே சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இது நம்ம வந்து அளவியல் பார்ட் 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். பார்ட் 2ன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு வீடியோன்றது நம்ம முடிஞ்ச வரைக்கும் ½ hour, ஓகேங்களா, 30 minutes வரைக்குமே வந்து போடலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பேர்டனாக இருக்காது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.